வணக்கம். நான் ஜஸ்டிஸ். நம்ம வீடியோஸ் கொஞ்சம் குறைச்சிட்டேங்க. 7-8 மாதமாகவே வீடியோஸ் அதிகமாக போடுறதில்ல. விஷயம் என்னென்னா, லேட்டெக்ஸ் ஃபோம் மேட்ரஸ் ஒரு 4 வருஷம் முன்னாடி வரைக்கும், கோவிடுக்கெல்லாம் முன்னாடி வரைக்குமே மேட்ரஸ்னாலே ப்ரீமியமாக தான் இருக்கும்னு தெரிஞ்சு வருவாங்க. அப்போ வந்து வேறு மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ லேட்டெக்ஸ்னால் ரொம்ப சீப்பு, நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்லாம் கிடைக்கும், மிக்சிங் லேட்டெக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேப்ரிகேட்டர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து தாய்லாந்து, கனடா, மலேசியா, இங்கே ஸ்ரீலங்கா, இங்கே இருந்தாலும் மெட்டீரியல் ரொம்ப வந்துருச்சுங்க. அப்படிங்கும்போது அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது வேற, இது வேற. அப்படிங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, டன்லப் லேட்டெக்ஸ் இந்தியாவில் நம்ம கிட்ட இருக்குது, அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, அவ்வளோதாங்க. அப்படிங்கும் பொழுது ப்ராப்பர் கேரண்டி கொடுக்குற மேட்ரஸ் வேணும். அதே போல் ப்ரைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு 20 இயர்ஸ் பக்கம் லைஃப்பும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் இண்டோ ஃப்ரெஞ்சு ப்ரிஃபர் பண்ணுங்க. மற்றபடி பட்ஜெட் கம்மியாக எனக்கு வேணுங்க, இந்த கேரண்டி வாரண்டி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏதோ ஒன்று ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கு உண்டான சஜஷன் கூட எங்ககிட்ட கேட்காதீங்க தயவு செஞ்சு. அது அது தேவையில்லாத டைம் வேஸ்ட்டுங்க. அப்படிங்கும்போது ஒன்ஸ் அந்த மெட்டீரியல்லாம் வாங்குங்க. அது ஃபுல் சாஃப்டாக தான் இருக்கும். மற்ற தலாலே ப்ராசஸ் இதெல்லாம் ஃபுல் சாஃப்டாக தான் இருக்கும். சிங்கிள் பிளாக் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். ஆனால் கேரண்டி கிடையாது. அது ஒரு 2 to 5 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த லைஃப் வர்றதே பெரிய விஷயம். அது நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க 15 வருஷம் 30 வருஷம் கொடுத்தாலும் அது குழி விழுறது நமக்கு ஃபீல் பண்ண முடியுமே தவிர ப்ரூஃப் பண்ண முடியாது. அடுத்து வந்து ஏஜ்டு பர்சன், பேக் பெயின் இருக்கிறவங்க, இவங்களாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அது கேட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். சாம்பிள்ஸ் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, அது எல்லாமே வேறு கேட்டகரி. நம்மக்கிட்ட ஒரே மாடல் ஒரே குவாலிட்டி 60 வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டாபிக்குள்ளே வந்துடலாம். இது என்னென்னா, ஷோரூம் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். அதாவது முக்கியமானா அதோடைய இன்டீரியர் ஒர்க்கு, எக்ஸ்டீரியர் நிறைய எக்ஸ்பென்சிவாக பண்ணுறது, லைட்டிங்கு, ஸ்டாஃபு, இந்த மாதிரி விஷயங்கள். ஷோரூமுக்கும் சின்ன கடைக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி தான் பார்க்குறோம். என்னென்னா, ஒரே ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஒரு ரிலையன்ஸ் டிஜிட்டல் மார்ட் மாதிரி பெரிய இடத்துலையும் இருக்கும். அங்கே எம்ஆர்பின்னா எம்ஆர்பி தான். அது போல் இருக்கும் பொழுது என்னென்னா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு அது ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னா ப்ரைஸ் அது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வாங்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிட்டு வரணும், ஒரு டைம் பாஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏசி, ஸ்டாஃபு நல்ல ஒரு அவங்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி, அங்கே இருக்கிற சர்வீஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து சும்மா மளிகை சாமானத்துக்கு இல்லை, எல்லாமே நீங்கள் வாங்குகிற ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குது. அதே பொருள் சின்ன லோக்கல் மளிகை கடையில் இருக்கும், ஆனால் அங்கே போய் வெயிட் பண்ணணும், 4 பேர் நிற்பாங்க, ஆனால் பொருள் சீப், அதாவது ப்ரைஸ் சீப். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்த தகுந்து மாறுது. அப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கும் பொழுது என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து பணம் நிறைய செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்ற அந்த ரூட்டில் இருக்கீங்களா, அல்லது எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வேணும்ப்பா, எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வேணும், 4 இடத்துல நின்னாலும் பிரச்சனை இல்லை, லைனில் நின்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பொருள் கம்மியாக ரேட்டில் வேணும் அப்படிங்கும் பொழுது, இது மேட்ரஸ்க்கும் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் போனீங்கன்னா சர்வீஸ் பக்காவாக இருக்கும், ஆனால் ப்ரைஸ் அப்படி தான் இருக்கும். அது ஓகேவான்னு பார்த்துட்டு போயிருங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு ப்ரைஸும் கம்மியாக வேணும், இங்கே தான் வேணும்னு சொல்லி பெரிய ஷோரூமில் போயிட்டு, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஐஃபோன் ஷோரூம் போகிறீங்க, ஐபிளானட் போகும்பொழுது ஒரு சில நேரம், நான் எல்லாரையும் சொல்ல வரலைங்க, ஒரு சில மிடில் கிளாஸ் நம்ம போகும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம பொருளுடைய அந்த ஐஃபோனுடைய ப்ரைஸ் எல்லாம் கேட்கும்பொழுது அவங்க ஒரு மாதிரி ஒரு லுக் விடுவாங்க. அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில, இவங்கெல்லாம் வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி பேசுவாங்க. இதே ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் ஒரு சிலர் தெரியும், அவங்ககிட்ட வந்து கண்டினியூஸாக பேசுவாங்க, மேடம் இதை பாருங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு டீட்டெயிலாக பேசி இது பண்ணுவாங்க. அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட ப்ரைஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம 2 பக்கம் என்கொயரி பண்ணி ஓரளவுக்கு எங்கே நமக்கு பிடிச்சிருக்கோ வாங்கலாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அல்லது எனக்கு ப்ரைஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, எனக்கு பொருள் வந்து வாங்க போகும்போது அந்த ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ நமக்கு போயிட்டு அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அது ஒரு ஷாப்பிங் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னா, அது நீங்கள் மிடில் கிளாஸ், அப்புறம் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு ஓகே தான். நீங்கள் வந்து இந்த ஷாப்புகளுக்கு போகவே வேண்டாம். இந்த மல்டி பிராண்டு வச்சிருக்கிற
ஷாப்புகளுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம். ஆனால் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் நீங்கள் ஒன்று 2 பக்கம் பாருங்கள். பெரிய கடையெல்லாம் போயிட்டு விசாரிச்சுட்டு டக்குன்னு வந்துடுங்க. சின்ன கடையிலையும் அதையும் விசாரித்து பாருங்கள். விசாரிக்கும் பொழுது அதே பொருள் ப்ரைஸ் கம்மியாக கிடைச்சா நமக்கு லாபம். அதாவது பொருள் லாபமாக எனக்கு வேணும், அதாவது ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படிங்கும் பொழுது ப்ரீமியம் ப்ராடக்ட்டு அதே சின்ன ஒரு கடையில் ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம சும்மா வந்து பார்த்துட்டு நமக்கு இந்த கடையில் தான் வாங்குறதுக்கு முடியும், ப்ரைஸும் தெரியும், நம்ம வீணாக போயிட்டு பெரிய பெரிய ஷாப்பில் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி, இல்லை நம்ம நாங்கள் இங்கே வாங்கணும்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மேட்ரஸ் பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எல்லாமே பாருங்கள், குவாலிட்டி இருக்குது. ஒரு பொருள் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுல கொஞ்சம் கிளியராக இருங்க. சின்ன சின்ன கடைகளும் இப்போ ஓரளவுக்கு அந்த சர்வீஸ்னால் என்னன்றது அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த பொருள் விற்கும் பொழுது கஸ்டமரை நம்ம கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணல அப்படின்னா திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீன், ஏசி, ஒரு கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமரை மட்டும் அவங்க கேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் பரவாயில்லை. நம்ம எதுக்கு போகிறோம், பொருள் வாங்கணும்னா ப்ரைஸ் கம்மியாக வேணும்னா சின்ன சின்ன கடைகளில் ஓரளவுக்கு மல்டி பிராண்ட்லாம் போனால் நம்ம பார்கெயின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அப்படிங்கும்போது அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸ்க்ளூசிவெல்லாம் போனால் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், அங்கே நம்ம பேசவும் முடியாது. அப்படி இருக்கிறவங்க அங்கே போய்க்கோங்க. இப்படி இதுதான் வேணும்னா இங்கே வந்துடுங்க. இது 2 விஷயம் தான். ஒரே பொருள் 2 இடத்துல இருக்குது. அந்த இடத்த பொறுத்து அந்த ப்ரைஸும் லைட்டாக மாறுது. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.